அடுத்த கொஸ்டின் பாருங்க, மெஷரிங் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் BOD. ஓகேங்களா, என்ன ஆன்சர் வரலாம்? ஆன்சர் வந்து எஸ்டிமேட்டிங் தி அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இன் சீவேஜ் வாட்டர். ஓகேங்களா, ரேச்சல் கசன் எழுதி அமைதி ஊற்று என்னும் புத்தகம் வந்து எதனோட தொடர்புன்னு கேட்குறாங்க. பெஸ்டிசைட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட். ஆன்சர் வந்து பெஸ்டிசைட் பொல்யூஷன். அடுத்தடுத்த உணவூட்ட நிலைகளில் நச்சுப்பொருளின் செறிவு அதிகரித்தல் இவ்வாறு அழைக்கப்படும். ஓகேங்களா, நமக்கு தெரியலையா, புட்சை நம்ம பார்த்து இல்லையா, டிராபிக் லெவல் 1, டிராபிக் லெவல் 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்கு. ஸோ இங்கே கீழே இருக்கிறவங்க யாரு? ப்ரொடியூசரு. இவங்க ப்ரொடியூசரு, பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், ட்ரெஷரி கன்சியூமர் சொல்லிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ இப்போ இங்கே பிரைமரியிலேருந்து மேலே போக போக அதோட பொல்யூஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா, அது என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன வரும்? உயிர்வழி பெருக்கம், பயோ மேக்னிஃபிகேஷன். ஓகேங்களா, இப்போ பொல்யூஷன் நம்ம ஏதாச்சும் மெட்டல்ஸ் பெஸ்டிசைட்லாம் போய் தண்ணியில் கலக்குது இல்லையா. இப்போ ஒருவேளை அதில் இருக்கிற பைட்டோ பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அதை சின்ன சின்ன மீன் நாங்கள் சாப்பிடுது இல்லையா. அப்போ போகணும்னா அதனுடைய பூச்சையில் அது வந்து கிராஸாக இருக்கட்டும் இல்லை பாண்டாக இருக்கட்டும் எதோ இருந்தாலுமே அதனுடைய ப்ரொடியூசர்லேருந்து கீழே இருந்து மேலே போக போக அதனுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு அது பேர் வந்து பயோ மேக்னிஃபிகேஷன். ஓகேங்களா, உயிர் வழி பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.